வணக்கம் மக்களே. 2018 நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வுல உள்ள மேக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? In how many years will a sum of 1600 amounts to 1852.20 at 5% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? அதாவது 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கணக்கு. என்னது? கூட்டு வட்டி. சரிங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. சரி, என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க? சம். சரிங்களா, ஒரு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. சரிங்களாங்க, சம் எவ்வளவா? 1600 ரூபாய். சரிங்களா, சரி, அது அமௌண்டா மாறுதான். சரிங்களா, தொகையாக மாறுதான். அதாவது தொகையாக மாறுறது என்ன? எத்தனை எவ்வளவு தொகையாக மாறுதா? 1852.20. சரிங்களா, சரி, எத்தனை சதவீதம்? ஆண்டு வட்டி எத்தனை? ஆண்டு வட்டி 5%. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. சரிங்களா, சரி, இப்படி எத்தனை வருடங்கள்ல, அதாவது ஒரு அசலானது 5% வட்டி போட்ட பிறகு எத்தனை ஆண்டுகள்ல 1852.20 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது என் கேட்டிருக்காங்க. சரிங்களா, புரிஞ்சிருச்சு தானே? சரி, இந்த ரிப்போர்ட் ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி, முதல்ல நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை அமௌண்ட்டுக்கான ஃபார்முலானது A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 to the whole power n. இதுதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி, இப்போ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாத்தையும் இந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அமௌண்ட் என்னது இங்க நம்மளுக்கு? 1852.20. சரிங்களா, 52.20. சரிங்களா, சரி, ஈக்குவல் டு P பிரின்சிபல் என்னது? 1600 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 5/100 to the whole power n தான் நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சரி, இங்க ஓர் 5 5, ஈர் 5 10, சைபர் அப்படி போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 20. அதாவது முதல்ல ஸ்டெப் ஸ்டெப்பா போவோம். சரிங்களா, இந்த 1600 நான் ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் முதல்ல கொண்டு போறேன். சரிங்களா, 1852.20 டிவைடட் பை 1600. சரிங்களா, ஈக்குவல் டு இதை இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா 20 பை அதாவது 20 1 × 20 20 1 × 5 சாரிங்க, இங்க என்ன கேன்சல் பண்ணிட்டு 1 வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 1 × 1 1 டிவைடட் பை 1 × 20 20. சரிங்களா, டு தி ஹோல் பவர் n கிடைக்கும். சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க 20 + 1 என்ன ஆயிரும்? 21 ஆயிருமா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இங்க பாருங்களேன், இங்க புள்ளிகள்ல இருக்கா? நம்ம என்னவாக மாத்த போறோம்? அதாவது முழு எண்ணாக மாத்த போறோம். சரிங்களா, புள்ளிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஜீரோக்கு மதிப்பு இல்லை. சரிங்களா, அதனால அது போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. சரிங்களா, புள்ளியை விளக்க போறோம். அப்ப என்ன பண்ணலாம்? அதாவது மேல ஃபுல்லாவே போட்டுக்கோங்க. 1852 அந்த புள்ளியை விளக்கிட்டு அந்த 2ஐயும் அப்படியே போட்டுக்கோங்க. மேல என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஸ்தானத்தை விளக்கியிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு 10ஆல பெருக்கணும். சரிங்களா, ஒரு 0 கீழே வரணும். சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டோம். ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 டு தி ஹோல் பவர் n. சரிங்களா, சரி, இப்போ 2ஆவது பேப்பர்ல கேன்சல் பண்ணுவோம். I 2 10. சரி, இங்க 9 2 18, 4 2 சாரிங்க, 2 4, மிச்சம் 1 இருக்கு, 12 இருக்கும், 6 2 12. சரி, இங்க மிச்சம் 1 மட்டும் இருக்கும். சரிங்களா, 1 2 2. சரி, 9261 அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை 1600 × 5 8000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 20 டு தி ஹோல் பவர் n. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம 9261 21 கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 21 கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 21 கியூப்னு எழுதிக்கலாம். அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த எண் தானே தேவை. அப்போ இந்த எண் அடுக்குகள்ல இருக்கு. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அடிமானத்தை சமமாக்கணும். சரிங்களா, ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய அடிமானத்தை சமமாக ஆக்கணும். சரிங்களா, அப்போ இந்த 21 அடுக்குகளாக இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ எழுத பார்க்கணும். சரிங்களா, இதை 20 அடுக்குகளாக எழுத பார்க்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, சரி, இங்க பாருங்க, கீழே அதாவது மோஸ்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா எதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அதை கண்டுபிடிங்க. அதுதான் மேலோடதுக்கும் இருக்கும். சரிங்களா, அதாவது இங்க 8000 இருக்கா, 20 கியூப் நம்மளுக்கு 8000. சரிங்களா, அப்ப மேலையும் என்னவா தான் இருக்கும்? 21 கியூபாகத்தான் இருக்கும். சரிங்களா, அதாவது ஒண்ணுக்கு அடுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மேலோடதுக்கும் இருக்கும். சரிங்களா, கீழே உள்ளதுக்கு என்ன அடுக்கு இருக்கோ மேலோடதுக்கும் அதே மாதிரிதான் அடுக்குகள் வரும். சரிங்களா, அப்போ கீழே 20 கியூப்னு எழுதிக்கலாம், 8000 20 கியூப்னு எழுதிக்கலாம். மேல இருக்கக்கூடிய 9020
261 21 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மற்ற ஒன்றுக்கு ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இதை 20 கியூப் மேலே இருக்குதே 21 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ இந்த கியூப் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே காமனா வருமா? அப்போ நான் இதை பிராக்கெட் போட்டு மேலோடி போட்டுக்கிட்டுமா? சரிங்க, பாருங்க கரெக்டா இப்போ புரியும். இந்த 3 அப்படிங்கிறது 21க்கும் வரும் 20க்கும் வரும் சரிங்களா. அப்போ அடிமானம் சமமாக ஆயிடுச்சு. அப்போ அடுக்குகளை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ n = 3. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. அப்போ ஏதோ ஒண்ணுக்கு கண்டுபிடிச்சா போதும். கீழே உள்ளதுக்கோ மேல உள்ளதுக்கோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அடிமானத்துக்கு சமப்படுத்த பார்க்கணும் சரிங்களா. அதை ஒண்ணுக்கு நீங்க கண்டுபிடிச்சு அப்படின்னா டிவைடு கீழே உள்ளதுக்கோ மேல உள்ளதுக்கோ கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா டிவைடுக்கு கீழே உள்ளதுக்கு இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு என்ன அடுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் டிவைடுக்கு மேல உள்ளதுக்கும் இருக்கும். ஆனா இது அடிமானத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சமப்படுத்திக்கணும். அது சமமாகத்தான் இருக்கும் சரிங்களா. ஈஸி தான் சரிங்களா. நீங்களே நிறைய சால்வ் பண்ண இது ஈஸியா வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சுருக்க சொல்லிட்டாங்க. முதல்ல -1 போர்ட் மாஸ் விதிப்படி இதை நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா. அங்கிட்ட எழுதிக்கிறேன் போர்ட் மாஸ் சரிங்களா. பி அப்படின்னா என்னது, பிராக்கெட். ஓ அப்படின்னா ஆஃப் சரிங்களா. அப்போ பிராக்கெட்ல இருக்கக்கூடிய முதல்ல சால்வ் பண்ணணும். இதான இதுக்கு அர்த்தம். சரி, முதல்ல பிராக்கெட்ல உள்ளதை சால்வ் பண்ணுவோம். -1/3 அப்படியே இருக்கட்டும். -1 டிவைடட் பை இங்க பாருங்க 2/3 இன்ட்டு 5/7 இருக்கு சரிங்களா. 2/3 5/7 இருக்கு. சரி, முதல்ல பிராக்கெட்ல உள்ளதை சால்வ் பண்ணணும் இல்லையா. இங்க எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், பெருக்கிக்கிறேன். மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் பெருக்கிறேன். அப்ப 20 × 5 10 சாரிங்க 2 × 5 10 சரிங்களா. டிவைட் பை 3 × 7 21 சரிங்களா. பிளஸ் 8 மைனஸ் இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறதே நம்ம என்ன பண்ணணும், இப்போ சால்வ் பண்ணணும் சரிங்களா. முதல்ல 5 அப்படியே இருக்கட்டும் சரிங்களாங்க. இந்த இந்த இதை மட்டும் முதல்ல சால்வ் பண்ணுங்க சரிங்களா. இந்த கோட்டுக்கு மேல இருக்குல்ல அதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், அந்த கோடு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை எல்லாம் கிடையாது சரிங்களா. எப்பவும் போல சால்வ் பண்ண வேண்டியதான். கீழே இருக்கக்கூடிய 2க்கும் 4க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2ஆம் வகுப்புல போட்டோம் அப்படின்னா 2 2 2 2 4 2 2 4. அப்ப எல்சிஎம் மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இங்க 4ஆக இருக்கும் சரிங்களா. சரி, அப்ப டிவைடட் பை 4. இப்போ இது கூட இந்த 2 கூட எத்தனை பெருக்குனா 4 வரும், 2 பெருக்குனா 4 வரும். அந்த 2 மேல பெருக்கும். அப்போ 1 × 2 நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். சரி, இந்த 4 கூட எத்தனை பெருக்குனா 4 வரும், 1 பெருக்குனா 4 வரும். அந்த 1 மேல பெருக்கிக்கோங்க. அப்போ -1 × 1 1 சரிங்களா. சரி, இப்போ எப்பவும் போல சால்வ் பண்ண வேண்டியதான் சரிங்களாங்க. சரி, இங்க -1/3 அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. மைனஸ் ஆஃப் இங்க பாருங்களேன், இந்த டிவைட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது சரிங்களா. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கு அடுத்து டிவிஷனை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணிடுவோம். இந்த அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரேன் சரிங்களா. பிராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன, டிவிஷன் தான் இல்லையா. சரி, இந்த டிவிஷனை அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களாங்க. இப்படி டிவிஷன்ல இருந்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. அதை மல்டிபிளிகேஷனை மாற்ற பார்க்கணும் சரிங்களா. மல்டிபிளிகேஷனை மாத்துறதுக்கு என்ன பண்ணா போதும் அப்படின்னா, இந்த 10/20 21 இருக்குல்ல, டிவைடுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடியதுல என்ன சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. டிவைடுக்கு வலது பக்கம் இருக்கிறத தலைகீழா போட்டீங்க அப்படின்னா அந்த டிவைட் சிம்பிள் மல்டிபிளிகேஷன் மாறும். அதாவது மல்டிபிளிகேஷன் எப்ப மாறும் அப்படின்னா 21/10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா டிவைடு மல்டிபிளிகேஷனா மாறும் சரிங்களா. பிளஸ் 8. இப்போ பாருங்க, இப்போ இங்க என்ன ஆகும், 5 மைனஸ் 2ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 1 கிடைக்கும் பை 4 சரிங்களா. சரி, திரும்பியும் இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், -1/3 அப்படியே இருக்கட்டும். இங்க 21/10 பிளஸ் 8. இங்க பாருங்க 5 × 4 20 அப்போ இங்க 1 × 1 1 பை 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. 1 × 4 4 தானே. சரி, அப்ப 20ல இருந்து நான் 1 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 19 கிடைக்குமா. சரி, 19. இப்போ என்ன பண்ணும், இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறதுக்கு சால்வ் பண்ணும். போர்ட் மாஸ் விதிப்படி அதான பிராக்கெட்டுக்கு அப்புறம் தானே அதுக்கு அடுத்து என்னன்னு பார்க்கணும். சரி, அப்போ பிராக்கெட்குள்ள இருக்கக்கூடிய இந்த கீழே உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் மதிப்பு எடுத்தோம் அப்படின்னா முதல்ல 2ஆம் வகுப்புல போட்டோம் அப்படின்னா I 2 10 இரு 2 4 சரிங்களா. -1/3 பிராக்கெட்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் எல்சிஎம் மதிப்பு 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 10 கூட எத்தனை பேருக்குன்னா 20 வரும், 2 பேருக்குனா 20 வரும். அந்த 2 மேல பெருக்கிறேன். 1 கூட எத்தனை பேருக்குனா 20 வரும், 20 பேருக்குனா 20 வரும். அந்த 20 மேல பெருக்கிறேன். 4 கூட 5 பேருக்குனா 20 வரும். அந்த 5 மேல பெருக்கிறேன் சரிங்களா. சரி, 21 × 2 42 சரிங்களா. சரி, 8 2 16 0 அப்படி போட்டுக்கிறேன். சரி, 19 × 5 95 சரிங்களா.
சரி, அப்போ 160 கூட நான் 42 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 202 கிடைக்கும். சரிங்களா? சரி, அதுல இருந்து நான் 95 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 107 கிடைக்கும் இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது? சரிங்களா? சரி, அதை அப்படி நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? கூட்டி கழிச்சிட்டேன். சரிங்களாங்க? 107 வருது. சரி, 107. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? பிராக்கெட்டை ரிலீஸ் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன பண்ணணும்? திரும்ப இதுக்கும் நம்ம எல்சிஎம் மதிப்பு எடுக்கணும். சரிங்களா? சரி, அப்ப 20க்கும் 30க்கும் நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா என்னதான் கிடைக்கும்? நம்மளுக்கு 60ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, அந்த 60 நான் கீழே அப்படியே போட்டுக்கிறேன். 3 கூட எத்தனை பெருக்குனா 60 வரும்? 20 பெருக்குனா 60 வரும். அந்த 20 மேல பெருக்கிறேன். 20 கூட எத்தனை பெருக்குனா 60 வரும்? 3 பெருக்குனா 20 வரும். 60 வரும். அந்த 3 மேல பெருக்கிறேன். சரிங்களா? சரி, -1 × 20 -20. சரி, -107 × 3 321. சரிங்களா? 321. அப்போ மைனஸ் மைனஸ் இருக்கு. அப்போ என்னதான் பண்ணணும்? கூட்டிக்கணும். ஆனா அதே சிம்பிள தான் போடணும். சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 341 கிடைக்கும். ஆனா மைனஸ் சிம்பிள் அப்படிங்கிறதுனால மைனஸே போட்டுக்கணும். டிவைடட் பை 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஆப்ஷன்ல எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது இல்லையாங்க? அடி கொடுக்க முடியாது. அப்போ இதை நம்ம காப்பி பண்ணாம மாத்தணும். ஆப்ஷனை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? சரி, இருந்துட்டு போட்டோம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா 60 × 5. சரிங்களா? 60 × 5 எத்தனை? 300. சரிங்களா? அந்த 300 கூட 41 கூட்டணும் அப்படின்னா 341 டிவைடட் பை 60ன்னு கிடைச்சிரும். இந்த மைனஸை போட மறந்துடாதீங்க. மைனஸ். சரிங்களா? -5 41/60. ஆப்ஷன் பி தான் சரியோட. மைனஸை விட்டுறாதீங்க. அங்க பாருங்க, ஆப்ஷன் சில மைனஸ் இல்லாம ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? கரெக்டா பார்த்து போடணும். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். Find the area of the iron sheet required to prepare 24 cm high with the base radius 7 cm. 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதோட ஏரியா? ஒரு ஐரன் ஷீட்டோட ஏரியா. சரிங்களா? அதாவது ஒரு இரும்பு தகட்டோட ஏரியா, அதாவது பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னதுக்கு? 24 சென்டிமீட்டர் உயரம் இருக்கான். சரிங்களா? ஹைட். சரிங்களா? ஹைட் எப்படி இருக்கு? 24 சென்டிமீட்டரா இருக்கு. அடிப்பக்க ஆரம். சரிங்களா? அதாவது ரேடியஸ். சரிங்களா? ரேடியஸ் என்னவாக இருக்குதான்? அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டராக இருக்குதான். சரிங்களா? சரி, அந்த 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பளவை கண்டுபிடிங்க. சரிங்களா? ஏரியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களாங்க? சரி, நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? ஏன் நம்ம வந்து ஃபுல்லா தானே கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த இரும்பு தகட்டை வச்சு நம்ம ஃபுல்லா செய்வோம் இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பளவு காண்க. சரிங்களா? ஃபுல்லா. சரிங்களா? அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கூம்புக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலானது πr L + R. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கிட்ட என்னதெல்லாம் இருக்கு? ஹைட்டும் ரேடியஸும் மட்டும்தான் இருக்கு. L இல்ல, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்ல. சரிங்களா? அப்போ அந்த ஃபார்முலால போட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலானது √r² + h². இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அவங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு r-ஐயும் h-ஐயும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியால போட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஆருக்கு பதிலா 7 ஸ்கொயர். சரி, ஹைட்க்கு பதிலா 24 ஸ்கொயரையும் போட்டுக்கோங்க. சரி, 7 ஸ்கொயர் என்னது? 49 பிளஸ் 24 ஸ்கொயர் என்னது? 579. சரிங்களா? சரி, √, அப்போ 49ஐயும் 576ஐயும் கூட்டணும் அப்படின்னா 625 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 25 ஸ்கொயரு நம்மளுக்கு என்னது? 625. சரி, இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ எல்லினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. பாத்துக்கோங்க, 25 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா கொண்டு இதை போட்டுடலாமா? சரி, அப்போ பைக்கு பதிலா பை அப்படியே இருக்கணும். சரிங்களா? பையோட மதிப்பு போட்டுருமா? சரி, பை 22/7 இல்லையா? இதை தான் போடணும். சரிங்களா? ஏன்னா அதான் கேன்சல் பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ரேடியஸ் மதிப்பு என்னது? 7. சரி, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 25 பிளஸ் ரேடியஸோட மதிப்பு 7. சரி, இங்க பாருங்க, இங்க 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். அப்ப 22 × 25 பிளஸ் 7 எத்தனை? 32. சரிங்களா? சரி, அப்ப 22ஐயும் 32ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 704 கிடைக்கும். சரிங்களா? 704 சென்டிமீட்டர் கிடையாது, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம்ல, அதனால. சரிங்களா? அப்போ 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். The sum of the series, இதனுடைய
கூடுதலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த சீரீஸ்னுடைய கூடுதலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்ன இருக்கு 31 33 இடையில ஒரு நம்பர் இல்ல சரிங்களா. 31 33 அப்படி எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு சரிங்களாங்க. சரி இப்போ நம்மளுக்கு என்ன தெரியல இதனுடைய அதாவது இதுல மொத்த எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல சரிங்களா. சரி இதுல அதாவது எப்படி இருக்கு 31 பிளஸ் 33 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா 53 வரைக்கும் இருக்கு சரிங்களா. சரி அப்போ 33ல இருந்து 31 கழிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும், அதாவது 2ன்னு கிடைக்கும் சரிங்களா. இதுக்கு அப்புறம் உள்ள சீரீஸ் நம்மளுக்கு 35 இருக்கும் சரிங்களா. 35க்கும் 33க்கும் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் 2 தான் இருக்கும். அப்போ இது ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் தான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா. ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருக்க முடியாது சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அதாவது பெருக்கு தொடர் வரிசையாக இது இருக்க முடியாது. சம் ஆஃப் த சீரீஸ் நம்மளுக்கு என்ன கேட்டாங்க, இந்த தொடர் வரிசையினுடைய கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களாங்க. சரி அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, Sn = n/2 × a + l இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரி இங்க நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரியும், முதல் உறுப்பு தெரிஞ்சிருச்சு. a-னுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கு 31 இருக்கு. சரி அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு, என்னவாக இருக்கு 53 இருக்கு. இன்னொன்னு தெரியணும் என்னது, அதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியணும் சரிங்களா. சரி அப்போ கூடுதல் அதாவது எல்லாமே கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு n இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப n சரிங்களா, n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டேர்ம்கான ஃபார்முலா இருக்குல்ல, லாஸ்ட் டேர்ம்கான ஃபார்முலா அதுல போட்டு கண்டுபிடிப்போம். லாஸ்ட் டேர்ம் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது a + n - 1 × d இதான ஃபார்முலா நம்மளுக்கு. இங்க நமக்கு டிஃபரன்ஸ் என்ன d சரிங்களா. டிஃபரன்ஸ் என்ன பார்த்துக்கோ, அதாவது டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா t2 - t1 இல்லையா. அதாவது ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் நம்ம கழிக்கல நம்மளுக்கு என்ன வருதோ அதான் நம்ம டிஃபரன்ஸ் சொல்றோம். d = t2 - t1 இதானே. இதுல இருந்து இத கழிக்கல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி அப்ப a யோட மதிப்புங்க 31 பிளஸ் என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம் -1, d யோட மதிப்பு 2, l யோட லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு 53 சரிங்களா. சரி அப்ப இங்க கொண்டு வரையில என்ன ஆகும் 53 - 31 ஆகும் = n - 1 × 2 சரிங்களா. அப்ப 51ல இருந்து 31 கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் 22ன்னு கிடைக்கும் சரிங்களா. இந்த 2 இடது பக்கம் கொண்டு போவேல டிவைடுக்கு போவோம். சரி அப்ப n - 1 இருக்கும், இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 2 சரிங்களா. இத இடது பக்கம் கொண்டு வரையில 11 + 1 ஆகும் = n சரிங்களா. அப்ப n னுடைய மதிப்புங்க நம்மளுக்கு என்னவாக இருக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி அப்போ நம்ம Sn-ஓட மதிப்பு 12 இருக்கு. அப்போ n-ஓட மதிப்பு 12/2, a-யோட மதிப்புங்க நம்மளுக்கு என்னது ஃபார்முலா போட்டுட்டு இருக்கேன் சரிங்களா. ஃபார்முலா போடுறேன். a-யோட மதிப்பு 31 பிளஸ் l-ஓட மதிப்பு 53 சரிங்களா. இப்போ 2 2 6 2 12 இங்க 6 31ஐயும் 53ஐயும் கூட்டணும் அப்படின்னா 84ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி 6ஐயும் 84ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 504 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஆன்சர் சரிங்களா. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 504ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ சீரிஸோட கூடுதல் 504. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். Find the GCD of சரிங்களா, அதாவது மீப்போவா காண்க. இது இருக்கு மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா. அப்ப a³ -1 ஒரு டேர்ம் இருக்கு, a² -1 ஒரு டேர்ம் இருக்கு சரிங்களா. இதற்கான ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன்ல நம்ம போட போறோம். a³ -1 இருக்கதா அர்த்தம் இல்ல 1³ அர்த்தம் சரிங்களா. அதாவது 1 எத்தனை முறை 1ஆல பெருக்கினாலும் நம்மளுக்கு 1 தான் வரும், அதனால 1³ நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. சரி அப்ப இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது a - 1 × a² + 1² + a × 1 இதான ஃபார்முலா அப்படி போட்டேன் சரிங்களா. இதே ஃபார்முலா அப்படி போயிருச்சோம் அப்படின்னா a - 1 × a + 1 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு HCF GCD தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. மீப்போவா தான் கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சரிங்களா. அப்போ இதுல பொதுவாக இருக்கக்கூடிய மீப்பெரு பொது வகுத்தி சரிங்களா. பொதுவாக இருக்கிறத மட்டும் தான் எடுக்கணும் இல்லையா. அப்போ என்னதுல அங்க பொதுவா இருக்கு, மேல அங்க கொடுத்துருக்கூடிய ரெண்டுத்துலயுமே பொதுவா இருக்குது a - 1 a - 1 தான். அப்போ HCF அதாவது GCD என்னவாக இருக்குங்க a - 1 தான் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த क्वेश्चन போயிடலாம். What percent is 5 grams of 1 kg? 5 கிராம்ல 1 கிலோல 5 கிராம் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 1 கிலோகிராம் அப்படின்னா எத்தனை கிராம் 1000 கிராம் சரிங்களா. அந்த 1000 கிராம் அப்படிங்கிறது 100% சரிங்களா. 100%. இங்க கிராம் மதிப்பு போடுறேன், இங்க சதவீத மதிப்பு போடுறேன் சரிங்களா. ஓகே தானே. சரி
அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதத்துல போட போறோம் சரிங்களா. சரி, அப்போ 1000 கிராம் 100% அப்படின்னா அதுல 5 கிராம் எத்தனை சதவீதம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இங்க என்ன இருக்கு, 1000ல இருந்து 5ஆக குறைஞ்சிருக்கு. 1000ஆக இருக்கையில 100% அப்படின்னா 5ஆக இருக்கையில சதவீத மதிப்பு குறையத்தானே செய்யும். சரி, அப்போ ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. அப்ப ரெண்டு பக்கமே குறைஞ்சதுனால இது நேர் விகிதம். கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். அப்ப x இன்ட்டு 1000 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 100 சரிங்களா. 1000 வலது பக்கம் கொண்டு போவே இல்லை, மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது என்ன ஆகும், டிவைடுக்கு போகும் சரிங்களா. சாரிங்க, இங்க 1000 போட்டேன். டிவைடட் பை 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா. இங்க 2 சைவர் இங்க 2 சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப கீழே ஒரு சைவர் இருக்கு. அப்ப மேல என்ன பண்ணும், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும், புள்ளி வைக்கணும். அப்ப மேல இருக்கக்கூடியது என்னது மட்டும்தான், 5 மட்டும்தான் சரிங்களா. ஏன்னா எல்லா சீரவையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 0.5% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரிங்களா. பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்படி ஒன்ன கொடுத்துட்டு கேவினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. அப்போ இதற்கு என்ன அர்த்தம், முதல்ல இது ஒவ்வொன்றும் எதற்கு ஈக்குவலா, கே அப்படிங்கிறதுக்கு சமமாக இருக்குதான் சரிங்களா. அப்போ தனித்தனியா எழுதிக்கிட்டுமா, a பிளஸ் பி பை சி கேக்கு சமமாக இருக்குதான் சரிங்களா. b பிளஸ் சி பை ஏ கேக்கு சமமாக இருக்குதான். c பிளஸ் ஏ பை பி கேக்கு சமமாக இருக்குதான் சரிங்களா. இதுதான் இதற்கான அர்த்தம். எல்லாமே கேக்கு ஈக்குவலாக இருக்கு சரிங்களா. சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சி நான் வலது பக்கம் கொண்டு போறேன். என்ன ஆகும், a பிளஸ் பி ஈக்குவல் டு சி கே அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. அதாவது டிவைட்ல இருக்கிறது வலது பக்கம் போகல, மல்டிபிளிகேஷனுக்கு போகும். சரி, இப்போ பி பிளஸ் சி இங்கே இருக்கட்டும், ஏ வலது பக்கம் போனா ஏ கேன் ஆகும் சரிங்களா. சி பிளஸ் ஏ இருக்கட்டும், பி வலது பக்கம் கொண்டு போனா பி கேன் ஆகும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இடது பக்கம் இருக்கிறதையும் வலது பக்கம் இருக்கிறதையும் கூட்ட போறேன் சரிங்களா. அப்ப ஏ பிளஸ் பி, இங்க பாருங்க இடது பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டுறேன், பி பிளஸ் சி திரும்பியும் சி பிளஸ் ஏ சரிங்களா. இப்போ வலது பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க, சி கே பிளஸ் ஏ கே பிளஸ் பி கே சரிங்களா. சரி, இங்க பாருங்க, இங்க எல்லாத்துல என்ன இருக்கு, 2a 2b 2c இருக்கா. அப்போ 2a பிளஸ் 2b பிளஸ் 2c ஈக்குவல் டு, இங்க எல்லா பக்கமும் கே காமனா இருக்கு. அதனால கே நான் காமனா எடுத்துக்கிட்டுமா, கே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க கரெக்டா எழுதிக்கிறேன், a பிளஸ் b பிளஸ் c இருக்கும் சரிங்களா. எழுதிக்கிட்டேன். அதாவது மாத்தி மாத்தி எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா கூட்டல் தானே. 2ஐயும் 10ஐயும் கூட்டினாலும் 10ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் ஒண்ணுதானே சரிங்களா. இங்க எல்லா பக்கமும் எப்படி இருக்கு, 2 காமனா இருக்கு சரிங்களா. இப்ப 2 தனியா எடுத்துக்கிறேன். இப்ப a பிளஸ் பி பிளஸ் சி இருக்கும் ஈக்குவல் டு கே இன்ட்டு a பிளஸ் பி பிளஸ் சி இருக்கும். ஈக்குவல் டு இடது பக்கமும் வலது பக்கமும் இந்த a பிளஸ் பி பிளஸ் சி சேமா இருக்கு. அதனால கேன்சல் பண்ணிட்டோம்னா கே னுடைய மதிப்பு 2ன்னு கிடைச்சிரும். அதான் ஆன்சர், ஆப்ஷன் சி சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The ratio of boys to girls in a classroom 4:5. If the number of boys is 20, then the number of girls is ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியர்களின் விகிதம் 4:5, மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவியரின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. நேர் விகிதம் எதிர் விகிதம் படி தான் போக போறோம். 4:5 ரேஷியோல பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்காங்களா. அதுல பாய்ஸோட எண்ணிக்கை 20ஆக இருக்குதான், கேர்ள்ஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. 4 பங்காக இருக்கையில 20 பேர் அப்படின்னா 5 பங்கு எத்தனை பேர் சரிங்களா, அந்த மாதிரி வரும் சரிங்களாங்க. நேர் விகிதம் எதிர் விகிதம் படி போனா எப்படி வேணா போய்க்கலாங்க சரிங்களா. ஈஸியா நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதுல போகணும் சரிங்களா. மேக்ஸை பொறுத்தவரை திரும்ப என்ன சொல்லுவேன், நிறைய வழிகள் இருக்கு, ஆனா ஆன்சர் ஒண்ணுதான் சரிங்களா. சரி சரி, அப்போ என்ன பண்ணும், இங்க 4ல இருந்து 5 குறைஞ்சிருக்கு. 4ஆக இருக்கையில 20 அப்படின்னா 4 பங்காக இருக்கையில 20 பேர் அப்படின்னா 5 பங்காக இருக்கையில என்ன செய்வாங்க, இங்க கூடுவாங்க இல்லையா. கூடி இருக்காங்க, குறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்க. 4ல இருந்து 5ஆ கூடி இருக்கு சரிங்களா. இங்க 4 பங்காக இருக்கையில 20 அப்படின்னா 5 பங்காக இருக்கையில எண்ணிக்கை கூடும் சரிங்களா. அப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 4 ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5 சரிங்களா. சரி, எக்ஸோட மதிப்பு தான் தேவை, அதனால 4 வலது பக்கம் கொண்டு போறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5, 4 வலது பக்கம் போகல, டிவைடுக்கு போகும். 1 4 4 ஐ 4 20, 5 இன்ட்டு 5 25ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த எளிவட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களின் விழுக்காடு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு முழு வட்டத்தினுடைய அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, முழு வட்டத்திற்கான ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி சரிங்களா. இது எல்லாத்தையும் இப்ப நீங்க கூட்டி பாருங்க, கூட்டி பார்த்தா நம்மளுக்கு 360 டிகிரி கிடைக்கும் சரிங்களா. இதுதான் ஒரு முழு வட்டத்தினுடைய கோணம் என்னது, 360 டிகிரி சரிங்களா. சரி,
அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இதே நம்ம நேர் விகிதம் எதிர் விகிதம் படி தான் போக போறோம் சரிங்களாங்க. நம்மளுக்கு ஒரு ஒரு முழு வட்டத்தினுடைய டிகிரி வந்து 360 டிகிரி சரிங்களா. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா, இந்த 90 டிகிரி, அதாவது முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்கல்ல அந்த மாணவர்களினுடைய அந்த எண்ணிக்கை என்னவாக இருக்கும் சரிங்களா. அதாவது சதவீதத்துல கேட்டிருக்காங்க, அதை நம்ம சதவீதத்துல கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த 360 டிகிரி அப்படிங்கிறது 100% இல்லையா. 360 டிகிரி அப்படிங்கிறது என்னது 100%. ஆனா நம்மளுக்கு 90 டிகிரி எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தெரியணும் சரிங்களா. அப்போ இங்க 360 டிகிரியா இருக்கல 100%, இங்க 360ல இருந்து 90ஆக குறைஞ்சிருக்கு. 360ஆக இருக்கல 100% அப்படின்னா 90ஆக இருக்கிற சதவீத மதிப்பு குறையும். ரெண்டு பக்கம் குறைஞ்சிருக்கிறதுனால நேர் விகிதம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 360 × x = 90 × 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். x அடுத்த பக்கம் இருக்கட்டும். 90 × 100 சாரிங்க டிவைடட் பை 360 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. ஒரு சைவர் கேன்சல் ஆயிரும். இங்க 9 9 சைவர் அடி போட்டுக்கோங்க. 4 9 36 சரிங்களா. சரி, 2 4 I 2 10 ஓர் 2 2 I 2 10 அப்ப 5 × 5 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். 25% அப்படிங்கறத ஆன்சர் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. இது ஃபுல்லாவே என்னது 360 டிகிரி, அது 100%. 90 டிகிரி அப்படிங்கறத எத்தனை சதவீதம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. அடுத்த क्वेश्चन போயிடலாம். At what rate of interest compound interest per annum will rupees 640 amounts to 774.40 in 2 years? ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் 774.40 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் அப்படி எழுதிக்கலாம். ஆண்டு கூட்டு வட்டியில கூட்டு வட்டி சரிங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு 640 ரூபா அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் அசலானது 640 ரூபா சரிங்களா. அசலு அது என்ன ஆகுதான் 2 ஆண்டுகள்ல n = 2 சரிங்களா. 2 ஆண்டுகள்ல எவ்வளவு அமௌண்ட்டாக மாறுதான் 774.40 பைசாவாக மாறுதான் சரிங்களா. அப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சரிங்களா, கூட்டு வட்டி அந்த வட்டி சதவீதம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, ஃபார்முலானது a = p × 1 + r / 100 to the whole power n. இதான ஃபார்முலா. அமௌண்ட் என்னது 774.40. ஜீரோ போட்டாலும் தான் போடாட்டியும் தான், புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது சரிங்களா. = p என்னது 640. சரி, 1 + r தான் கண்டுபிடிக்க போறோம் டிவைடட் பை 100 to the whole power n ஓட மதிப்பு என்னதுங்க 2 வருஷம் சரிங்களா. சரி, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், முதல்ல இந்த 640 இடது பக்கம் கொண்டு போவோம் சரிங்களா. 774.4 டிவைடட் பை 640 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் = 1 + r / 100 to the whole power 2 சரிங்களா. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புள்ளியை விளக்கணும் சரிங்களா. இந்த புள்ளியை விளக்கிடலாம் சரிங்களா. புள்ளியை ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கக்கூடிய புள்ளியை விளக்கிடும் அப்படின்னா கீழே என்ன பண்ணும் 10ஆல பெருக்கணும் சரிங்களா. ஏன்னா ஒரு ஸ்தானத்தை விளக்கியிருக்கோம்ல. சரி, இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு 6400 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு r கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணா என்ன பண்ணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா. ரெண்டு பக்கம் என்ன பண்ணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்க ஸ்கொயரும் இங்க ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 7744 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 88 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. 88 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. சரி, 88 ஸ்கொயர் சரிங்களா. சரி, இந்த 6400 80 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. 8 8 64 இல்லையா, 2 0 அப்படி வந்துடும் சரிங்களாங்க. இப்போ இந்த 2 அப்படிங்கிறது 88க்கும் வரும் 80க்கும் வரும் சரிங்களா. அப்போ நான் அப்படி காமனா போட்டுக்கிட்டுமா, காமனா போட்டாச்சு. இப்போ இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 88/80 = 1 + r / 100 வரும் சரிங்களா. இங்க 1 இடது பக்கம் கொண்டு போவே என்ன ஆகும், 88/80 - 1 = r / 100 ஆகும் சரிங்களா. சரி, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா 88 × 1 88 - 80 × 1 80/80 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. 100 இல்லையாங்க, தப்பா போட்டிருக்கேன். சரி, பார்த்துக்கோங்க. இங்க சைவர்
இங்க 6/100 அப்படி இருக்கும் சரிங்களா. இங்க ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 88ல இருந்து 80 கழிச்சோம் அப்படின்னா 8/8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈக்குவல் டு 6/10 இருக்கும். இங்க ஒரு 8 இங்க ஒரு 8 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 10 இடது பக்கம் போகல 1 × 10 அப்படின்னு சொல்லிட்டோம் ஈக்குவல் டு 6. அப்போ 6 = 10%. இதான் ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A circus tent is cylindrical to a height of 3 meter and a conical above it. If the base radius is 52.5 meter and the slant height of the cone is 53 meter, find the area of the canvas required to make the tent ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தார் போன்ற வடிவத்தில் உள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர், கூம்பின் சாய் உயரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த துணி எவ்வளோஹான் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கஸ் அப்படின்னாலே இப்படி இருக்கும் சரிங்களா. இப்படி ரவுண்டா இருக்கும், மேலே வந்து இப்படி கூடார மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா. இது உள்ளுக்கு தான் சர்க்கஸ் நடக்கும். அப்போ இப்படி ஒரு சர்க்கஸ் நடத்துறதுக்காண்டி ஒரு கூடாரம் அமைக்க போறாங்களாம் சரிங்களா. கீழே உருளை வடிவத்துல இருக்கு, அந்த உருளைக்கு மேல கூம்பு வச்ச மாதிரி இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி சரிங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த சர்க்கஸ் அந்த உருளையினுடைய ஆரம் உயரம் என்னவாக இருக்கான்? இந்த உருளையினுடைய உயரம் சரிங்களா, இவ்வளவுதான் இந்த உருளை சரிங்களா. அந்த உருளையினுடைய உயரம் 3 மீட்டராக இருக்குதான் சரிங்களா. சரி அது மட்டும் இல்லாம அந்த அடிப்பக்க ஆரம், எதனுடைய அடிப்பக்க ஆரம்? இந்த கூம்பினுடைய அடிப்பக்க ஆரம் சரிங்களா. ஆரம் என்னவாக இருக்குதான்? 52.5 மீட்டராக இருக்குதான். அது மட்டும் இல்லாம கூம்பின் சாய் உயரம் ஸ்லாண்ட் ஹைட் இதை கொடுத்திருக்காங்க 53 மீட்டராக இருக்குதான். எனில் கூடாரம் அமைக்க தேவைப்படும் கித்தான் துணியின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி முதல்ல சிலிண்டர் சரிங்களா. சிலிண்டருக்கு பார்ப்போம். நம்மளுக்கு என்னது? பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் வேணும் சரிங்களா. ஏன்னா கீழே அடிப்பக்கத்துக்கு ஒன்றும் விரிக்க தேவையில்லை, நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும் சரிங்களா. மேலையும் ஒன்றும் இருக்காது சரிங்களா. மேலே கூம்பு வடிவத்தில் இருக்குல்ல, அதனால நம்மளுக்கு எது மட்டும் தெரிஞ்சா போதும்? இந்த அதாவது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அது மட்டும் தெரிஞ்சா போதும் சரிங்களா. சரி அப்போ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா CSA சரிங்களா. CSAக்கான ஃபார்முலானது 2πRH சரிங்களா. சரி இதனுடைய ஹைட் என்னவாக இருக்குது? இதோட ஹைட் நம்மளுக்கு 3 மீட்டராக இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம ரேடியஸ், இப்போ இந்த கூடாரம் இப்படி இருக்குன்னு வைங்களேன், கரெக்டா இப்படிதான் அமைப்பாங்க இல்லையா. கரெக்டா இப்படிதான் அமைப்பாங்க. அப்போ இதுக்கு இந்த ரேடியஸ், அதாவது இந்த கூம்பினுடைய ரேடியஸ் என்னவாக இருக்குதோ அதுதான் இந்த சிலிண்டருடைய ரேடியஸாகவும் இருக்கும் சரிங்களா. சரி அப்போ இதுக்கான ரேடியஸ் ஆரும் தெரிஞ்சிருச்சு, ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு. ஹைட்டு சிலிண்டருக்கான ஹைட்டு 3 மீட்டரு, ரேடியஸ் என்னவாக இருக்கு 52.5 மீட்டராக இருக்கு சரிங்களா. சரி இப்போ இதுல போட்டுருவோமா? ஈக்குவல் டு 2 × பையோட மதிப்பு போடாதீங்க, ஏன்னா பை இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல பையாவே இருக்கு, பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல சரிங்களா. அதனால பை அப்படி வச்சுக்கோங்க. ஆரோட மதிப்பு 3 சரிங்க 52.5, ஹைட்டோட மதிப்பு 3 சரிங்களா. சரி அப்போ 2 6 சரிங்களா. 6 × 52.5 கடைசி நம்மளுக்கு 315 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் சரிங்களா. அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 315 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சாரிங்க மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும், ஏன்னா மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கல, அது என்ன ஆயிரும்? 2D பொறுத்தளவுல ஏரியா கண்டுபிடிக்கல மீட்டர் ஸ்கொயர்னு மாறிடும் சரிங்களா. சரி இப்போ திரும்ப நம்மளுக்கு என்ன தேவை? இந்த கூம்பு இருக்குல்ல, மேல இருக்கக்கூடிய கூம்பு, அதனுடைய பரப்பளவு தேவை சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ரெண்டத்தையும் கூட்டுவோம். எதனால கூட்ட போறோம் அப்படின்னா, ஏன்னா கீழே உள்ள சிலிண்டர் பிளஸ் அந்த கோன் சரிங்களா. அந்த கோன் வடிவத்துல இது எல்லாத்துக்கும் நம்ம துணியை வச்சுதான் அமைக்க போறோம். நம்ம துணி எடுக்க போறோம் சரிங்களா. அப்போ அந்த துணியினுடைய பரப்பளவு நம்மளுக்கு தெரியணும், ஃபுல்லா எவ்வளோஹான் வேணும் அப்படிங்கிறது தெரியணும். முதல்ல இந்த உருளைக்கு இது ஃபுல்லா, அந்த ஃபுல் உருளைக்கு 315 பை மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை சரிங்களா. இப்போ கோடுக்கு மட்டும் பார்த்துடலாம். சரி கோனோட
இப்போ கோனுக்கும் நம்மளுக்கு என்னதான் தெரியணும், அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தெரிஞ்சாலே போதும் சரிங்களா. பேஸ்லாம் தேவையில்லை, அதாவது அந்த அடிப்பக்கம்லாம் தேவையில்லை. சரி, அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்சி கோனுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது பை ஆர்எல் சரிங்களா. அவங்க ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸ்லாண்ட் ஹைட் என்னது, எல் என்னது 53 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸ்லாண்ட் ஹைட்டு 53ன்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 52.5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் போட்ட வேண்டியதான் சரிங்களா. இப்போ பை ஆரோட மதிப்பு நம்மளுக்கு 52.5 இன்ட்டு எல்லோட மதிப்பு 53 சரிங்களா. சரி, அப்ப இதுல இடத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 2782.5 கிடைக்கும். அந்த பையோட மதிப்பு எப்படி போடுவாங்க, மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. சரி, அப்ப ரெண்டத்தினோட தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. கோனுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது ரெண்டுத்தையும் கூட்ட போறோம் சரிங்களா. அப்பதான் மொத்தம் எவ்வளோஹான் துணி தேவை அப்படிங்கிறது, மொத்த துணியோட பரப்பளவு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. சரி, அப்போ கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டத்தையும் என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். சரி, கோனுக்கானது என்னது 2782.5 பை பிளஸ் சிலிண்டருக்கானது 315 பை சரிங்களா. சரி, அப்போ கடைசியா கூட்டையில 3097.5 பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எதுக்காண்டி தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காண்டி, கூடாரம் அமைக்க தேவைப்படும் கித்தான் துணியின் பரப்பளவே காண்க. அப்போ துணி எடுக்கிறதுக்கு எவ்வளோஹான் தேவை, அப்போ அந்த சிலிண்டரோட அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, மேலே இருக்கக்கூடிய அந்த கூவினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் போதும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அது ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சு அதை கூட்டியிருக்கோம். சரி, அடுத்த கொஸ்டின். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் half hectare சரிங்களா. the diagonal of square is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சதுரத்தின் பரப்பு அரை ஏக்கர் சரிங்களா. ஒரு சதுரத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கு, அரை ஏக்கராக இருக்கு. எனில் சதுரத்தின் மூலை விட்டம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு சதுரம் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்கு சரிங்களா. இந்த ஸ்கொயரினுடைய ஸ்கொயர் சரிங்களா, ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லாம் கிடையாது சரிங்களாங்க. இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவாக இருக்குதான், பரப்பளவு சரிங்களா. பரப்பளவு என்னவாக இருக்கான், ½ ஹெக்டேரா இருக்கும் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டயகுனல் என்னவாக இருக்கும், மூளை விட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டி கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். ஒரு ஸ்கொயரோட பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்மானது ஏ ஸ்கொயர் இல்லையா. சரி, அவங்க அந்த ஏ ஸ்கொயரை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ½ ஹெக்டேர்னு கொடுத்துருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, முதல்ல நம்மளுக்கு ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோங்கிறது தெரியணும் சரிங்களா. 1 ஹெக்டேர் அப்படின்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ, 10,000 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. ஏன் மீட்டர்ல நம்ம மாத்திருக்கோம், அவங்க ஆப்ஷன்ல மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோ, 10,000 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்க அதாவது ஏரியா ஏ ஸ்கொயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ½ ஹெக்டேர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஹெக்டேருக்கு பதிலா ஹெக்டேர்னா என்னது 10,000 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா. சரி, 10,000 மீட்டர் ஸ்கொயரை நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணல என்ன ஆகும், பாதி சரிங்களா. 10,000த்துல பாதி தான் ½ ஹெக்டேர் இல்லையா. அப்ப 5,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. சரி, அப்போ ஏரியா என்னவாக இருக்கு, 5,000 மீட்டர் ஸ்கொயராக இருக்கு சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். 5,000 மீட்டர் ஸ்கொயர், 5,000 மீட்டர் ஸ்கொயரா மீட்டரா மாத்திட்டோம் சரிங்களா. சரி, அப்போ அவங்க ஏரியானா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏ ஸ்கொயர்னு சொல்லியிருக்கானா. சரி, அப்போ நம்மளுக்கு டயகோனல் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு அந்த ஸ்கொயரினுடைய டயகோனலுக்கான ஃபார்முலா என்னது, a√2 இதான ஃபார்முலா. சரி, அப்போ இந்த டயகோனல்ல போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஏ தேவை சரிங்களா. நம்மளுக்கான என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5,000 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 50 × 10ன்னு எழுதிக்கலாமா, சாரிங்க 50 × 100ன்னு எழுதிக்கலாமா. 50 × 100 சரிங்களா மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 100, அதாவது √100 எப்படி எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. அப்போ இங்க என்ன ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அதாவது தனித்தனியா எழுதிக்கிறேன். √50 × √100 சரிங்களா. மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் இங்க கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ மீட்டர்னு இருக்கும் சரிங்களாங்க. ஏன்னா தனித்தனியாவே போட்டுறானே, இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இந்த 100 10 மீட்டர் 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இங்கேயும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசியா நம்மளுக்கு என்னன்னு இருக்கும், 10√50m அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஏரியா சரிங்களா. சரி, இப்போ டயகோனலுக்கான ஃபார்முலா கொண்டு அப்படி போட்டுற வேண்டியதான். சரி, டயகோனல்
ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு என்னது 10 ரூட்டு 50, இந்த ரூட்டும் அப்படியே இருக்கும் சரிங்களா. சரி எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு, அப்போ பெருக்கிக்கலாம்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ 50 அதாவது ரூட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் பெருக்குங்க, 50 × 2 என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 100ன்னு இருக்கும் சரிங்களா. சரி அப்போ 100 திரும்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. சரி அப்போ என்ன ஆகும், கடைசி ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். இங்க 10 × 10 கடைசியா நம்மளுக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் சரிங்களா. அப்ப 100 மீட்டர் ஆப்ஷன் பி தான் சரியானது சரிங்களா. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, the surface area of two sphere are in the ratio 9:25 சரிங்களா. then their volumes are in the ratio அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, என்ன கொடுத்திருக்காங்க, அது சர்ஃபேஸ் ரெண்டு ஸ்பியர் இருக்குதான் சரிங்களா. ரெண்டு ஸ்பியர் இருக்குன்னா அந்த ஸ்பியரினுடைய சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா, சர்ஃபேஸ் ஏரியாவை ரேஷியோல கொடுத்திருக்காங்க சரிங்களா. சரி ஸ்பியரினுடைய ஏரியாக்கான ஃபார்முலா சரிங்களா, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 4πr² சரிங்களா. அவங்க ரெண்டு ஸ்பியரோட ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பியரோட ரேடியஸை நான் r1 வச்சுக்கிறேன், இன்னொரு ஸ்பியரோட ரேடியஸை r2 வச்சுக்கிறேன் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்பியரோட ஏரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 4πr1² சரிங்களா. ஒரு ஏரியா ஒரு ஸ்பியரோட ஏரியா டிவைடட் பை இன்னொரு ஸ்பியரோட ஏரியா என்னது 4πr2². எதனால அப்படி எழுதியிருக்கேன், அவங்களே ரேஷியோல தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 9/25 9:25 9/25 எழுதிக்கலாம்ல. இந்த மாதிரி இருந்திருக்குங்க, 4πr1² 4πr2² ஈக்குவல் டு 9:25 இருந்திருக்கும். அதை நான் இப்படி எழுதியிருக்கேன் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது, ஏரியா தானே ரேஷியோல கொடுத்துருக்காங்க, ஏரியா ஃபார்முலா போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. இப்போ என்னங்க பண்ணிக்கலாம், இங்க 4π கேன்சல் ஆயிரும் இல்லையா, கரெக்ட் தான் நான் சொல்றது. அப்போ r1² டிவைடட் பை r2² ஈக்குவல் டு 9/25 இருக்கும் சரிங்களா. இப்போ r1² டிவைடட் பை r2² எப்படியே இருக்கட்டும் சரிங்களாங்க. சரி இந்த 9 நான் எப்படிங்க எழுதிக்கலாம், அதாவது எனக்கு r1 r2 தெரியணும், எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. வால்யூம் சரிங்களா, வால்யூமோட ரேஷியோ, அந்த ரெண்டு ஸ்பியரோட வால்யூமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா என்னதுன்னு கேட்டீங்கன்னா 4/3πr³ சரிங்களா. நம்மளுக்கு r² தான் தெரியும் சரிங்களா. நம்மளுக்கு அந்த ரெண்டு ஸ்பியரினுடைய வால்யூமை ரேஷியோல கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ 4/3πr1³ டிவைடட் பை 4/3πr2³ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா, அதாவது நம்ம கண்டுபிடிக்க போறதில்ல, இது அப்படியே இருக்கட்டுங்க, இதுவும் கேன்சல் ஆகி கடைசியா r1³ டிவைடட் பை r2³ இது தெரிஞ்சது. இதுதான் என்னது கன அளவு, எதுக்கு அந்த ரெண்டு ஸ்பியரினுடைய கன அளவோட ரேஷியோவா இருக்கும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு r1² மட்டும் தெரிஞ்சா பத்தாது சரிங்களா, ஏன்னா r தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து இதுல போட்டு கியூப் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. நான் சொல்றது புரியும் நம்புறேன் சரிங்களாங்க. ஒரு கியூப் அதாவது ஒரு ஸ்பியரினுடைய வால்யூம்கான ஃபார்முலா 4/3πr³. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதையும் விகிதத்துல கேட்டிருக்காங்க, அதனால இதை நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஓகே தானே இது, சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 9 3² எழுதிக்கலாம் சரிங்களா. எதுக்காண்டி r1 r2 கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. 25 5² எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன ஆயிரும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் அடிக்கையில என்ன ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ r1:r2 நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 3:5 கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ r1ஓட மதிப்பு நம்மளுக்கு 3, r2ஓட மதிப்பு 5 சரிங்களா. சரி இங்க r1க்கு பதிலாக 3 கியூப் சரிங்களா, r2க்கு பதிலாக 5 to the whole cube சரிங்களா. அப்போ 3 கியூப் நம்மளுக்கு என்னது 27, 5 கியூப் என்னது 125. அப்போ 27:5 ஆப்ஷன் பி தான் சரிங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது புரியுதா, அவங்க கொடுத்துருக்கிறது ரேடியஸ் சாரிங்க சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க சரிங்களா. சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க, கேட்டிருக்கிறது வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்திருக்கிறது ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அதை நான் சால்வ் பண்ணி அதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்கேன், வால்யூம்கான அந்த ரேஷியோ போட்டு அந்த ரேடியஸை அதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் சரிங்களா. அப்போ எப்படி ஸ்டெப்ஸ் போகுது அப்படிங்கறத புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் நிறைய நம்ம நடத்தியாச்சுங்க, சரி வந்துட்டு போட்டோம். கம்ப்ளீட் த சீரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 1ZA ஒன்று இருக்கு, 3YB சரி, 6XC சரி, 10WD சரிங்களா. இதுக்கு அடுத்து என்ன வரும்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ்க்கு தனியா பாருங்க சரிங்களா, எப்படி கூடுது அப்படிங்கறத பாருங்க. 1க்கும் 3க்குமான டிஃபரன்ஸ் என்னது, 1 கூட 2 கூட்டினா 3 வரும் சரிங்களா. சரி 3 கூட 3 கூட்டினா எத்தனை வரும், எனக்கு 6 வரும். சரி 6 கூட 4 கூட்டினா 10 வரும். சரி அப்போ திரும்ப நம்மளுக்கு இப்ப என்ன தெரியும், இப்போ 2 கூட்டியாச்சு 3 கூட்டியாச்சு 4 கூட்டியாச்சு சரிங்களா. இப்போ என்னத்தை கூட்டினா 5 கூட்டணும். அப்போ 10 கூட 5 கூட்டினா 15 சரிங்களா. அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 15 தான் அடுத்து வரும்னு சொல்லிட்டு. சரி இங்க இசட் நம்மளுக்கு என்னது XYZ, இசட் நம்மளுக்கு 26 சரிங்களா. A1 அப்ப இதை கூட்டினா நம்மளுக்கு 27 வருது. சரி இருந்துட்டு போட்டோம். Y நம்மளுக்கு 25, B2 சரிங்களா, கூட்டினா 27 வருது. சரி X 24, C நம்மளுக்கு 3 சரிங்களா. அப்போ 24 + 3 27 வருது. இப்போ W நம்மளுக்கு 23, D4 இதையும் கூட்டினா 27 வருது சரிங்களா. அப்போ 2 லெட்டர்ஸை கூட்டல் நம்மளுக்கு என்ன வரணும், 27ன்னு வரணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இசட் அதாவது இப்ப என்ன ஆயுது, 26, 25, 24, 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா குறைஞ்சுக்கிட்டே வருது சரிங்களா. இங்க உள்ள லெட்டர்ஸ்ல என்ன ஆகுது, ஒண்ணா குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ இங்க 23க்கு அடுத்து 22 தானே வரும் சரிங்களா. 23க்கு அடுத்து 1 குறைஞ்சதுன்னா 22 தானே வரும். இப்போ 22வது என்னது V சரிங்களா. இங்க என்ன ஆயிருக்கு, ஒண்ணா கூடிக்கிட்டே வருது சரிங்களா. ABCDன்னு கூடிக்கிட்டே வருது சரிங்களா. அப்போ 1 தான் கூடுது. அப்போ 4 அதுக்கு அடுத்து 4 கூட 1 கூட்டினா எத்தனை வரும், 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. 5வது பிளேஸ்ல இருக்கிறது நம்மளுக்கு என்னது E சரிங்களா. அப்போ 15 VE அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் D தான் சரிங்களா. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். The product of two numbers is 1600. Their HCF is 5. LCM of the number is கேட்டிருக்காங்க சரிங்களா. இரு எண்களின் பெருக்கு தொகை 1600 மற்றும் அவைகளின் மீப்போவா 5 எனில் எண்களின் மீச்சிமா டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு 2 எண்கள் இருக்குதுங்க சரிங்களா. ஒரு 2 XYன்னு எடுத்துக்கிறேன். அந்த 2 எண்களினுடைய பெருக்கல் சரிங்களா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அந்த 2 நம்பரினுடைய பெருக்கல் பலன் என்னவாக இருக்குதா, 1600 இருக்குதான் சரிங்களா. சரி அந்த 2 நம்பரோட HCF சரிங்களா, மீப்போவா என்னவாக இருக்குதா, 5 இருக்குதான். அப்ப LCM என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 நம்பரினுடைய HCF ஐ LCM ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஃபார்முலா சரிங்களா. சரி HCF தெரியும் என்னது 5 இன்ட்டு LCM நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். X இன்ட்டு Y யோட மதிப்பு 1600 சரிங்களா. சரி LCM தானே தேவை, அதனால LCM மட்டும் இருக்கட்டும். இங்க 1600, இந்த 5 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் சரிங்களா. 4 5 5, 3 5 15, மிச்சம் 1 இருக்கும் 10 இருக்கும், 2 5 10, அப்புறம் 0 அப்படி போடுவாங்க. அப்ப 320 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரி அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்துட்டாங்க, a man sells 2 wrist watches at 594 each சரிங்களா. On one he gains 10% and on other he losses 10%. Find his gain or loss percent on the whole. இரு கை கடிகாரங்களின் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபம் மற்றும் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு மனுஷன் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, வாட்ச் இருக்குல்ல, 2 வாட்சை 594 ரூபாய்க்கு வித்திருக்காரு சரிங்களா. 2 வாட்சை எவ்வளோக்கு வித்திருக்காரு, 594 ரூபாய்க்கு வித்திருக்காரு சரிங்களா. அதுல ஒரு வாட்சை விற்கையில அவருக்கு 10% லாபம் கிடைச்சுதான், இன்னொரு வாட்சை விற்கையில 10% நட்டம் கிடைச்சிருக்கான் சரிங்களா, லாஸ் கிடைச்சிருக்கு. இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது சரிங்களா. அதாவது ஒரு வாட்சை விற்கிறார், இன்னொரு வாட்சை விற்கிறார் அப்படி இல்லை, அவர் மொத்தத்துல அந்த 2 வாட்சையும் வித்ததுல அவருக்கு 10% லாபம் 10% நட்டம் உருவாயிருக்கு சரிங்களா. அப்படி ஆச்சு அப்படின்னா அவருக்கு லாபமோ நட்டமோ கிடைச்சிருக்கும்ல, அந்த சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்ம அதாவது SP = CP × 1 + gain percentage by 100 அதை போட்டோம்னு வைங்களேன், அது வந்து லாஸ் பர்சன்டேஜ்க்கும் கெயின் பர்சன்டேஜ்க்கும் அந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும் சரிங்களா. ஈஸியா ஒண்ணு சொல்றேன், இங்க பாருங்க கெயினும் லாஸும், அதாவது லாபமும் நட்டமும் சமமாக இருந்துச்சுன்னு வைங்க, இது நல்லா புடிச்சுக்கோங்க. லாபமும் நட்டமும் சமமாக இருந்துச்சுன்னா லாஸ் தான் சரிங்களா. லாபமும் நட்டமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னதுதான், லாஸ் தான் அப்படிங்கறத நல்லா வச்சுக்கோங்க சரிங்களா. when loss percentage equal to gain percentage, இது என்னதான், லாஸ் தான் ஆயிருக்குங்கிறத அர்த்தம் சரிங்களா. இதை எப்பவுமே நல்லா ஞாபகம். அப்போ லாஸ் ஆயிருக்கு, அப்போ நம்மளுக்கு ஓவரால் லாஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா x² / 100 சரிங்களா. x² / 100
ஏன்னா லாஸும் கிடைச்சிருக்கு கெயினும் கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ x²/100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓவரால் லாஸ் பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கு சரி, ரெண்டுமே சேம் தான் சரிங்களா. ஓவரால் லாஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கையில, லாஸும் கெயினும் ஈக்குவலாக இருக்கையில லாஸ் தான். அதுக்கான ஃபார்முலாவும் இதுதான் சரிங்களா. ரெண்டுமே சேமா இருந்தாதான் x²/100 அப்படின்னு சொல்லிட்டு போட முடியும் சரிங்களாங்க. சரி, அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு இங்க என்னதான் 10 தான். ஏன்னா லாஸும் 10 தான், கெயினும் 10 தான் சரிங்களா. அப்போ 10²/100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. அப்போ 10² என்னது நம்மளுக்கு 100/100. அப்போ இங்க ஒண்ணு கேன்சல் ஆயிரும். அப்போ 1% நம்மளுக்கு என்னது லாஸ் சரிங்களா. லாஸ் நம்மளுக்கு 1%. ஆப்ஷன் சி தான் சரிங்களாங்க. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸும் கெயினும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா லாஸ் தான். அதுக்கான ஃபார்முலா என்னது, அதோட பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது x²/100. இது ரெண்டுத்தையும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கு. நம்ம நார்மலா ஃபார்முலா எப்படி போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சிம்பிளிஃபை சுருக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. சரி, இப்போ எப்படி இருக்கு, 3³ to the whole power -2 into 2² to the whole power -3 divided by 2⁴ to the whole power -2 into 3⁻⁻4 into 4⁻2 சரிங்களா. இப்போ எல்லாமே பவர்ல இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கு, மைனஸ்ல இருக்கு சரிங்களா. எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. இப்படி மைனஸ்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம அதை முதல்ல பிளஸ்ஸா மாத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும் சரிங்களா. இப்படி எல்லாமே மைனஸ்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு நம்பர் மைனஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம், தலைகீழா இன்வெர்ஸ்ன்னு போடுவோம் சரிங்களா. இங்க மேல உள்ளதும் மைனஸ்ல தான் இருக்கு, கீழே உள்ள எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு சரிங்களா. அப்போ மைனஸ் சிம்பிளை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தலைகீழாக போட்டோன்னு வைங்களேன், இங்க இருக்கிறத இங்கேயும் இங்க இருக்கிறத இங்கேயும் நம்ம தலைகீழாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். -2 3⁻³ இப்படி இருக்குன்னு வைங்களேன். இது நம்ம மேல உள்ளதை எப்படி எழுதுவோம், 1/2² அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். கீழே இருக்கிறத 1/3³ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ இந்த டிவைடு கீழே இருக்கக்கூடியதை மேல மாத்தணும் அப்படின்னா, அதாவது மேல கொண்டு போனோம் அப்படின்னா தலைகீழாக 3³/1 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி, 3³/1 இந்த 1/2² அப்படி இருக்கும். கடைசி என்ன ஆயிரும், 3³/2² அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ இப்படி இருந்தது நம்ம சால்வ் பண்ணி இப்படி கொண்டு வரையில என்னவாக மாறிடுச்சு, இங்க இருக்கிறது இங்க போயிட்டு மைனஸ், ஆனா இல்ல இங்க இருக்கிறது இங்க வந்துட்டு ஆனா மைனஸ் இல்ல சரிங்களா. இந்த மாதிரி தான் சரிங்களா. அப்போ ஃபுல்லா உட்காந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க. சரி சரி, அப்ப மாத்திக்கிட்டுமா. சரி, அப்ப மாத்தினா என்ன ஆகும், மேல இருக்கு கீழே இருக்கிறது மேல வரும் முதல்ல சரிங்களா. அப்போ 2⁴ to the whole square into 3⁴ into 4² சரிங்களா, டிவைடட் பை 3³ to the whole square into 2² to the whole power 3 சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கீழே இருக்கதே மேல இருக்கதே சால்வ் பண்ண பார்க்கணும் சரிங்களா. அதாவது கேன்சல் பண்ண பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ண பார்க்கணும். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், இந்த 4 2s எனக்கு என்னது 8 தானே. சரி, முதல்ல அப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா பெருக்கலாம், a⁻m to the whole power n இருந்துச்சுன்னா எனக்கு a⁻m into n பெருக்கிக்கலாம்ல, அதுதான் பண்ண போறேன் சரிங்களா. அப்போ 4 2s 8 into 3⁴ into 4² சரிங்களா, டிவைடட் பை திரும்ப இதை பெருக்கிக்கலாம், 3 2s 6 சரிங்களா, இன்ட்டு 3 2s 6 சரிங்களா. சரி, அப்போ இங்க 6 2 இருக்கு, இங்க 8 2 இருக்கு சரிங்களா. அப்போ a⁻m டிவைடட் பை a⁻n இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a⁻m- எழுதிக்கலாம், m-n எழுதிக்கலாம் சரிங்களா. இங்க அடிமானம் சமமாக இருக்கு, அப்ப அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணி போடணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, கேன்சல் பண்ணணும் சரிங்களா. இது ரெண்டுத்துல எதுனாலும் ஆனா கேன்சல் பண்ணுங்க, அவ்வளவுதான். இங்க 6 2 கேன்சல் பண்றேன், இங்க இருக்கக்கூடிய 6 2 கேன்சல் பண்றேன். அப்ப மிச்சம் 2 2 2 எனக்கு இருக்கும் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க இருக்கக்கூடிய 4 3 கேன்சல் பண்றேன் சரிங்களா. 4 3 கேன்சல் பண்றேன், இங்கேயும் 4 3 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 2 3 மட்டும் இருக்கும் சரிங்களாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது எனக்கு என்னது 4, அதாவது 2² இன்ட்டு 4² பை 3² இருக்கும் சரிங்களா. 3² நான் 9ன்னு போட்டுக்கலாம் இல்லையா. சரி, 2² எனக்கு 4, 4² 16 சரிங்களா. 2² 4, 4² 16 சரிங்களா. அப்போ 24/9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இதை திரும்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், கீழே இருக்கக்கூடிய 9 அப்படியே இருக்கட்டும். இங்க 7 9 63, 63 கூட 1 கூட்டினோம்னா 64. அப்போ 7 1/9 நாள் 1 தான், 64/9 நாள் 1 தான். ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
சொல்லியிருக்காங்க the principal amount triples itself at 8% per annum over a certain time find the number of years ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பிரின்சிபல் ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்குது சரிங்களா, அது அசலானது 8% வட்டி விதத்துல எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் என காண்கன்னு கேட்டிருக்காங்க. 8% வட்டி விதத்துல சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% சரிங்களா, 8% வட்டி விதத்துல ஒரு அமௌண்ட் ஒரு தொகையாக மாறுதான் சரிங்களா, எவ்வளோ அந்த அசல்ல இருந்து 3 மடங்காக மாறுதான் சரிங்களா. இப்படி மாறுறதுக்கு அது எத்தனை ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சரிங்களாங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கல, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சரி. ஆண்டு வட்டி விகிதத்தில் சரிங்களா, பிஎன்ஆர் பை 100 சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும் சரிங்களா, ஆனா இந்த ஃபார்முலா போடுறதுக்கு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியணும் இல்லையா. அப்ப அமௌண்ட்னா என்னது, எஸ்ஐ பிளஸ் பி, அதாவது அந்த வட்டியையும் அசலையும் கூட்டுறதா நம்மளுக்கு மொத்த தொகை இல்லையா. இங்க நம்மளுக்கு அமௌண்ட் என்னவாக இருக்கு, 3p ஈக்குவல் டு எஸ்ஐ பிளஸ் பின்னு இருக்கு சரிங்களா. இந்த பி எடுத்து பக்கம் கொண்டு வரல, 3p மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு எஸ்ஐ சரிங்களா. அப்ப 3p ல இருந்து p கழிச்சு அப்படின்னா 2p சரிங்களா. அப்ப எஸ்ஐயோட மதிப்பு நம்மளுக்கு 2p கிடைச்சிருச்சு. அப்ப 2p ஈக்குவல் டு பி இன்ட்டு என்ன கண்டுபிடிக்க போறோம், ஆனோட மதிப்பு 8/100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. சரி, அப்ப இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய பி கேன்சல் ஆயிரும். இப்போ n மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், 8/100 இடது பக்கம் கொண்டு போவேல 100/8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா, ஈக்குவல் டு n சரி. 2 2 4 2 8 1 4 4 25 4 100, அப்ப n ஈக்குவல் டு 25 வருஷம் சரிங்களா. அடுத்த क्वेश्चन போயிடலாம். What number should be subtracted from each of the numbers 54, 71, 75 and 99 so that the remainder may be proportional அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது 54, 71, 75, 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீது சம விகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த 54, 71, 75, 99 இது எல்லாத்துக்கூடையும் ஏதோ ஒரு காமனான எண்ணை கழிக்கிறாங்களாம் சரிங்களா. இப்படி கழிக்கையில நம்மளுக்கு என்ன வருமா, ரெண்டுத்துக்குமான விகிதம் சேமா இருக்குமா சரிங்களா. அப்போ எப்படி அப்படிங்கறத ஆப்ஷன்ல இருந்தே போங்க, ஏன்னா நம்ம டைரக்டா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் இழுத்துக்கிட்டே போவோம் சரிங்களா. அதனால ஒவ்வொன்றத்தையும் என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 போடுறேன் சரிங்களா. 54ல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 53 கிடைக்கும் சரிங்களா. சரி, 71ல இருந்து 1 கழிச்சா 70ன்னு கிடைக்கும் சரி. இங்க 75ல இருந்து 1 கழிச்சா 74ன்னு கிடைக்கும். 99ல இருந்து 1 கழிச்சா 98ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்ப இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ 53/70 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்குள்ளது 74/98 இருக்கு சரிங்களா. இதை கேன்சல் பண்ணலாம். 4 2 8 மிச்சம் 1 இருக்கும் 18, 9 2 18, இங்க 2 6 மிச்சம் 1 14 இருக்கும், 7 2 14, அப்ப 37/49 கிடைக்கி. இங்க 53/70 இருக்கு. அப்போ ரெண்டோட விகிதமும் சமமாக இல்ல. இந்த 53/70 கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. அப்போ இது ரெண்டும் இதா இருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் சி சரிங்களா. இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 54 கூட 3 மைனஸ் பண்ணா 51 சரிங்களா. சரி, 75 கூட 3 மைனஸ் பண்ண 71 கூட 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 68ன்னு கிடைக்கும் சரிங்களா. இங்க 75 கூட 3 மைனஸ் பண்ணா 72ன்னு கிடைக்கும். 99 கூட 3 மைனஸ் பண்ணா 96ன்னு கிடைக்கும். இப்ப இது ரெண்டுத்துக்கும் விகிதம் பார்க்கணும் சரிங்களா. இங்க 17 51 சரிங்களா, 4 17 68 சரி. இங்க ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 4 2 8 மிச்சம் 1 இருக்கும் 16ன்னு இருக்கும், 8 2 16, இங்க 2 6 சரி மிச்சம் 1 12ன்னு இருக்கும், 6 2 12 சரிங்களா. 1 2 2 மிச்சம் 1 16, 8 2 16, இங்க 2 4 4 2 8 9 2 18, இங்க 1 2 2 2 4 மிச்சம் இங்க வந்து 3 × 3 9, 4 3 12, 3/4. அப்ப ரெண்டுத்தினுடைய ரேஷியோ என்னவாக இருக்கு, சேமா இருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு 3/4 தான் இருக்கு, இங்கேயும் நம்மளுக்கு 3/4 தான் இருக்கு. அவங்களும் என்ன கேட்டிருக்காங்க, அதன் மீதம் விகித சமமாக இருக்கும்னு சொல்றாங்க சரிங்களா. அப்போ விகித சமமாக தானே இருக்கு விகிதம். மேல பாத்துக்கோங்க, ரேஷியோ ரிமைண்டர்ஸ் ஆர் சேம் ப்ரொபோர்ஷன் மேபி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அப்போ 3 பொருள் அப்படி இருக்கு, ப்ரொபோர்ஷனலா இருக்கு சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம்.
அதாவது 6 men working 10 hours a day can do a piece of work in 24 days. In how many days will 9 men working for 8 hours a day do the same work? 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்த 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, MDHல போட்டுடலாம். 6 ஆண்கள் இருக்காங்க. சரிங்களா, M1 சரிங்களா, MDH/W இதுல தான் போட போறோம். M1 சரிங்களா. இப்போ 6 ஆண்கள், மேன் எத்தனை பேர் இருக்காங்க? 6 ஆண்கள். வேலை ஒரே ஒரு வேலை தான். சரிங்களா, ஒர்க் எத்தனை? ஒரே ஒரு ஒர்க் தான். அந்த வேலையை 10 மணி நேரம் சரிங்களா, ஒரு நாள் ஒன்றுக்கு, ஒரு நாளைக்கு ஹவர்ஸ் சரிங்களா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்து என்ன செய்யறாங்களா, 24 நாள்ல முடிக்கிறாங்களா, டே சரிங்களா. W1 H1 D1 சரிங்களா, எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 24 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலைய M2 அதாவது 9 ஆண்கள் சேர்ந்து ஒரே வேலையை தான் சரிங்களா, 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ M1 D1 H1/W1 ஈக்குவல் டு M2 D2 H2/W2. இதுல போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, M1 என்னது 6 இன்ட்டு D1 24 இன்ட்டு H1 10 டிவைடட் பை ஒரே ஒரு வேலை தானே, டிவைடட் பை 1 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஏன்னா எதை ஒன்னால வகுத்தாலும் நம்மளுக்கு அதே மாதிரி தானே வரும், அதனால பிரச்சனை இல்லை. M2 என்னது 9 இன்ட்டு H2 என்னது 8 D ஆமா H2 D தான் நம்ம D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, அப்ப D2 மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், மிச்சம் இருக்கக்கூடிய 9 8 இடது பக்கம் கொண்டு வரல, மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது என்னாகும், டிவைடுக்கு போகும். சரிங்களா, இப்ப 6 இன்ட்டு 27 இன்ட்டு 10 டிவைடட் பை 9 இன்ட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு D2. சரிங்களா, இப்போ 4 8 3 24 சரிங்களா, இங்க 3 இன்ட்டு 3 9 இரி 3 6 சரி, இங்க 1 3 3 1 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசி என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு 10 D2 டேஸ் எத்தனை டேஸ், 20 நாட்கள். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை 20. சரிங்களா, D2 20ங்க. சரிங்களா, அவ்வளவுதான். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்த வேலையை முடித்து 600 ரூபாய் தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் A B இன் பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. சரிங்களா, அப்போ அதாவது டைம் அண்ட் ஒர்க் பொறுத்தவரை, அதாவது இந்த வேலை வந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழாக போடும். சரிங்களா, ஏ ஒரு வேலையை எத்தனை நாள்ல 20 நாள்ல முடிக்கிறாரு, அப்போ 1/20 போடுவோம் இல்லையா. பி அதே வேலையை 30 நாள்ல முடிக்கிறாரு, அப்போ 1/30 போடுவோம். 1/20 1/30 போட்டாச்சா. இதுக்கு நம்ம இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, அவங்களுக்கு எவ்வளவு பங்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது தானே தெரியணும். இப்போ பங்குகளை நம்ம ரேஷியோல கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, அப்போ இது ரெண்டு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ 30:20 டிவைடட் பை இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா, இது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணதுக்கு அடுத்து இது கீழே இருக்க தேவையில்லை. சரிங்களா, இது நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷனாவும் எடுத்துக்கலாம், அப்படின்னா எல்சிஎமாவும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கையில் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 60 கிடைக்குமா. சரிங்களா, கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணல இங்கிட்டும் கொண்டு போயிட்டு இது ரெண்டுத்தையும் தானே பெருக்கும் இல்லையா. அப்ப இங்க ரெண்டு பக்கமும் 60 இருக்கும். சரிங்களா, அப்ப என்ன ஆயிரும், கடைசி இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், 60 கேன்சல் ஆயிரும். சரிங்களா, எல்சிஎம் எடுத்தாலும் இதே கதை தான் நடக்கும். சரிங்களா, அப்ப இஸ்டுக்கு இடது பக்கம் இருக்கிறது 0, இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய 0 கேன்சல் ஆகும், 3:2 கிடைக்கும். சரிங்களா, அப்ப ஏக்கும் பிக்குமான பங்கு 3:2. சரிங்களா, ஏக்கு 3 பங்கு கிடைக்குது, பிக்கு 2 பங்கு கிடைக்குது. சரிங்களா, அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் மொத்தம் எத்தனை கிடைக்குது, 3 + 2 எத்தனை, 5. சரிங்களா, அந்த 5 பங்குல தான் 3 பங்கு ஏக்கு, 2 பங்கு பிக்கு. சரிங்களா, 600 ரூபாய் அப்படிங்கிறது தான் 5 பங்கு. சரிங்களா, 5 பங்கு 600 ரூபாய். சரிங்களா, அதுல ஏக்கான பங்கு என்ன அப்படிங்கறது முதல்ல கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, ஏயோட பங்கு 3, அது எவ்வளவு ரூபாய் அப்படிங்கறத ரூபாயில கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, இது பங்கு எழுதியிருக்கேன், இங்க ரூபாய் எழுதியிருக்கேன். சரிங்களா, இங்க 5ல இருந்து 3 குறைஞ்சிருக்கு. 5 பங்காக இருக்கையில 600 ரூபாய் அப்படின்னா 3 பங்காக இருக்கையில காசு குறையதானே செய்யும், 2 பக்கம் குறைஞ்சிருக்கு. அப்ப இது நேர் விகிதம். சரிங்களா, அப்ப என்ன பண்ணும், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும். பண்ணையில x × 5 = 3 × 600 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப x இங்கே இருக்கட்டும், 3 × 600, 5 வலது பக்கம் போல டிவைடுக்கு போ. சரிங்களா, 1 5 5, இங்க 1 5 5 மிச்சம் 1 இருக்கும், 10 இருக்கும், 2 5 10 0. சரிங்களா, 3 × 120 360 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, அப்ப ஏக்கு 360 ரூபாய் கிடைச்சிருக்குங்க. சரிங்களா, அப்போ ஏயோட மதிப்பு 360, ஆப்ஷன் சி தான். சரிங்களா, ஏன்னா ஏக்கும் 2 பேர் ஏக்கும் பிக்கு தானே கேட்டிருக்காங்க, அப்ப ஏவோடது 360 தான். அப்போ இன்னொன்னு 240 திரும்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டாம். சரிங்களா, ஏன்னா 600 ரூபாயில 360 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் கூடியது எல்லாமே பிக்கா தானே இருக்கும். அப்ப 600 ரூபாயில 360 போச்சுன்னா 240 ரூபாய். சரிங்களா, அப்ப பியோட பங்கு 240, ஏயோட பங்கு 320. சரிங்களா, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். அடுத்த क्वेश्चन,
if the average of the values 1841 சரிங்களா, இதோட ஆவரேஜ், இது எல்லாத்தோட ஆவரேஜ் 31 இருக்குதா, அப்போ எக்ஸோட மதிப்பு, இந்த எக்ஸோட மதிப்பு இடையில விடுபட்டிருக்கு, அந்த எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி, அப்போ ஆவரேஜ் தானே, அப்போ 18 பிளஸ் 41 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 36 பிளஸ் 31 பிளஸ் 24 பிளஸ் 37 பிளஸ் 35 பிளஸ் 27 பிளஸ் 36. சரிங்களா, இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பார்க்காங்க. ஆவரேஜ்னா என்னது, சம் ஆஃப், அவங்க கொடுத்துருக்கூடிய சம் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா, சம் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா, இந்த வேல்யூஸ் எத்தனை எண்ணிக்கை என்ன, இந்த வேல்யூஸோட எண்ணிக்கை மொத்தம் 10. சரிங்களா, டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு அந்த ஆவரேஜ். சரிங்களா, அவங்க தானே கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் 31. சரிங்களா, அதை போட்டுக்கிட்டு அந்த எக்ஸை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் கூட்டணும். சரிங்களா, 18 பிளஸ் 41 பிளஸ் 36 பிளஸ் 31 பிளஸ் 24 பிளஸ் 37 35 பிளஸ் 27 பிளஸ் 36. சரிங்களா, இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 285 கிடைக்கும். பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 31 இருக்கும். சரிங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா, அப்போ 285 இங்கே இருக்கட்டும், பிளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 10 இடது பக்கம் போயில மல்டிபிளிகேஷன் போகும். 31 × 10 310 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 310, இந்த 285 வலது பக்கம் போயில மைனஸ் 285 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 310ல இருந்து 285 கழிச்சு அப்படின்னா கடைசியா 25 கிடைக்கும். அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு நம்மளுக்கு 25. ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, அடுத்த क्वेश्चन போயிடலாம். Find the difference between the simple interest and compound interest for sum 8000 lent for 10% per annum in 2 years. ரூபாய் 8000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. 2 ஆண்டுகளுக்கு n = 2 அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது, PR/100 to the whole square. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, சரி, அவங்க பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. எவ்வளவா, 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவா, 10%. சரிங்களா, n = 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா இதுதான். சரிங்களா, சரி, 8000 இன்ட்டு ஆரோட மதிப்பு 10/100 to the whole square. சரிங்களா, இங்க என்ன ஆயிரும், ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்ப 8000 அப்படியே இருக்கட்டும். சரிங்களாங்க, இந்த 1/10 இருக்கா, 1/10 the whole squareனா 1/10 2 முறை இருக்கு, அந்த மாதிரி அர்த்தம் இல்லையா. சரி, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும், இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், கடைசியா 80 கிடைக்கும். சரிங்களா, அப்ப ரூபாய் 80 ரூபாய். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.